கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மினாக்சில் அப்படிங்கிற டாபிக்கல் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோவை சேனலில் வந்து போட்டிருந்தோம். இதில் உங்களுக்கு மினாக்சில் பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கமெண்ட் செக்ஷன்ஸில் நிறைய டவுட்ஸும் வந்திருக்கு. அதில் எல்லா டவுட்ஸையும் இன்றைக்கி கிளியர் பண்ணலாம். மினாக்சில் Q&A. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல் கேள்வி அட் சேகர் 2079. Sir, can I use Minoxidil 5% for my mustache and beard growth? Because I am 28 years old now, but I still do not have mustache and beard growth. உடம்புல இருக்கிற எல்லா ஹேர் ஃபாலிகல்ஸ் மேலேயும் மினாக்சில் வந்து ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். தாராளமாக பியர்ட் க்ரோத்துக்கும் மினாக்சிலில் யூஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி, சார் 1 year யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆனதும் மினாக்சிலில் ஸ்டாப் பண்ணால் ஹேர் லாஸ் ஆகுமா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ். ஆனால் இந்த எஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நுவான்சஸ் இருக்குது. பிகாஸ் மினாக்சிலில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வாலண்டரியாக ஹேரை க்ரோத் ஃபேஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது ஆனஜன் ஃபேஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மினாக்சில் யூஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வாலண்டரியாக நம்ம க்ரோத் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு டீலோஜன் போயிட்டு கொட்ட ஆரம்பிச்சிடும். பட் இது இன்டர்நெட்லேயும் கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்ஸ் மினாக்சிலில் நிறுத்தினோடனே அடுத்த நாள் காலையில் வந்து மொத்த முடியும் கொட்டி போயிடாது. ஒரு 2-3 மாதம் வரைக்கும் ஆகும். அண்ட் எஸ், இந்த மினாக்சில்னால் வரக்கூடிய க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். பட் நாட் as dramatic as the internet is telling you. அப்போ மினாக்சிலில் நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வழி இருக்குது. நீங்கள் இந்த மினாக்சிலில் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அப்படிங்கிற இந்த கண்டிஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியாக்கான முக்கியமான காரணம் DHT. இந்த ரூட் காசை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு DHT பிளாக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் ஃபார்ம் ஆகாமல் பிளாக் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபினாஸ்ட்ரைடு, யூட்டாஸ்ட்ரைடு இதெல்லாம் ரூட் காசை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதாவது ஃபினாஸ்ட்ரைடு எதுவும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக ஹேர் க்ரோத் வந்து ரீச் ஆகிடுச்சு மினாக்சிலில் யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்ப நீங்கள் படிப்படியாக இந்த மினாக்சிலில் வந்து டயல் டவுன் பண்ணி நிறுத்திக்கலாம். அதாவது டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது, இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். பட் ப்ரொவைடட் தட் நீங்கள் ஃபினாஸ்ட்ரைடை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபாலன் 7782 வந்து கேட்டிருக்காரு, எந்த மினாக்சில் குட் ஃபார் ஹேர் க்ரோத்னா? அடுத்து இன்னொரு கேள்வி ஜான்சி சத்யமூர்த்தி 7587 கேட்டிருக்காங்க, சஜஸ்ட் அ குட் பிராண்ட் ஆஃப் மினாக்சில் டாக்டர். நீங்கள் ஃபார்மசியில் வாங்குற எல்லா மினாக்சிடிலுமே சேம் தான். ஏன்னா மினாக்சில் அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் ட்ரக். இதுக்கு யாரும் பேட்டன்ட் எல்லாம் வச்சில்ல. ஸோ எந்த ஒரு ஃபார்மா கம்பெனி வேணா இந்த மினாக்சிலில் ஃபார்முலேட் பண்ணி விற்கலாம். அண்ட் பிராண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வித்தியாசம் வராது. மேபி அவங்களோட ஃபார்முலேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆயிலியாக இருக்குது அப்படிங்கிறதுல வேணா வித்தியாசம் வரலாமே தவிர இந்த ஆக்டிவ் மாலிகுல் மினாக்சிடில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ ஃபார்மசி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி ராஜேஷ் கே அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹாய் நவீன், தேங்க்ஸ் ஃபார் த டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன். எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஃபார் மிஸ்ஸிங் அவுட் த மினாக்சிடில் 10? அவர் வந்து 10% மீன் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். விச் இஸ் சப்போஸ் டு பி மோர் எஃபெக்டிவ். ஸோ ஒரு ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எஃபெக்டும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் சென்ஸ். பட் இதில் வந்து சின்ன ஒரு டுவான்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த மினாக்சிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவான மாலிகுல் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோ ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஸ்கின்னு மேலே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்குள்ள ஃபாலிகுலர் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் இந்த ப்ரோ ட்ரக்காக இருக்க மினாக்சிடில் சல்ஃபேட்டாக வந்து மாற்றுது. இந்த மினாக்சில் சல்ஃபேட் தான் ஆக்டிவ் மாலிக்யூல். இந்த மினாக்சில் சல்ஃபேட் தான் நம்மளுக்கு இந்த ஹேர் க்ரோத் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த மினாக்சில் ஆக்டிவேஷன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வேரியேஷன் நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு வந்து நிறைய ஆக்டிவேட் ஆகலாம், ஒருத்தருக்கு வந்து கம்மியாக ஆக்டிவேட் ஆகலாம். இது இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா மினாக்சில் 5%லேருந்து 10%க்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டடியை வந்து எடுத்துக்கலாம். இதில் 5% மினாக்சிடில் அண்ட் 10% மினாக்சிடில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 10% விட 5% பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த 10% எடுத்த மினாக்சில் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல்ப் இரிட்டேஷனு, இச்சிங்கு அப்படின்னு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5% மினாக்சிடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் 5% மினாக்சிடில் தான் நல்ல டோஸும் கூட. அண்ட் தேவைப்பட்டால் மட்டும்தான் 10%க்கு மாறுவாங்களே தவிர உடனே வந்து 10% வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ 5% மினாக்சிடில் பெஸ்ட் டோஸ். ஸோ அடுத்த கேள்வி அட் ரூனா 2039 அருணான்னு நினைக்கிறேன், லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வித்தின் 1 or 2 months வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்படி அந்த 1 or 2 months உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னா அந்த ட்ரக் ஜென்ரலி சேஃப் ஃபார் லாங் டேர்ம் யூசேஜ் ஜென்ரலி. பட் மினாக்சிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்டா வந்து இருக்குது. அதுலேயும் லாங் டேர்ம் சேஃப்டி டேட்டாஸும் வந்து ஆக்சுவலாக நிறையாவே இருக்குது. இந்த லாங் டேர்ம் சேஃப்டி டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 years வரைக்குமே டேட்டா இருக்குது. அண்ட் 2.5 years வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் ஃபாலோ அப் ஸ்டடிஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ மினாக்சில் ஜென்ரலி சேஃப் ஃபார் லாங் டேர்ம் யூஸ். உதாரணத்துக்கு இந்த ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் 2% 5% யூஸ் பண்ண பேஷண்ட்ஸை ஒரு 5 yearsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அப் டேட்டா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 5 yearsலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினாக்சிலில் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணவங்க எதுக்காக பண்ணாங்க
அப்படிங்கிற காரணத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் வந்து அதோட வேலையை செய்யலை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்களே தவிர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு டிஸ்கண்டினியூ பண்ணவங்களோட ரேட் ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் நம்ம முன்னே பார்த்த மாதிரி மினாக்சிலோட ஆக்டிவேஷன் மெக்கானிசம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இதனால இந்த மினாக்சிலோட ஹேர் க்ரோத் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இதுதான் இந்த ட்ரக்கை வந்து மேஜராக டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு ஃபேக்டராக இருக்கே தவிர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அடுத்த கேள்வி, எனி செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார் டாபிக்கல் மினாக்சிடில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினாக்சில் வந்து செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணுறதா எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா தெரியுது, ஒரு எவிடன்ஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல லிங்க் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி வினு டிஜி 7503 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சார், கேன் வி யூஸ் மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைட் டுகெதர்? டஸ் ஃபினாஸ்ட்ரைட் ஹேவ் எனி சைடு எஃபெக்ட்? கண்டிப்பாக மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைடை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மினாக்சில் 5% அண்ட் ஃபினாஸ்ட்ரைட் 0.1% பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்கல் ஃபார்முலேஷன்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் ஃபினாஸ்ட்ரைடை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, வீடியோ சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி கார்த்திகேயன் VZ4KX கேட்டிருக்காரு. ப்ரோ, டேண்ட்ரஃப் இருந்தால் மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா? டேண்ட்ரஃப் இருக்கிறப்ப பெட்டர் அந்த டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மினாக்சில் பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்கிற ஸ்கேல்பில் 2 விதமான தொந்தரவுகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இது டாபிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால உங்கள் ஸ்கேல்ப் மேலே பில்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பில்டப்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாகலாம். இல்லை அப்படின்னா டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாபிக்கல் ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக இந்த ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட்டே ஆகாமல் இந்த டேண்ட்ரஃபோட பில்டப் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். இதனால் இந்த மினாக்சிலோட இன்டெண்டட் பெனிஃபிட், அதாவது ஹேர் க்ரோத் வந்து நமக்கு கிடைக்காம போகலாம். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மினாக்சிலில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் எப்படி சிம்பிளாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு ஒரு தெளிவான வீடியோ சேனலில் ஆல்ரெடி இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி நிதிஷ்குமார் எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷான்ஷனா 2354, இவங்க 2 பேரும் ஒரே கேள்வி தான் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. மினாக்சில் யூஸ் பண்ணிட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறப்ப டெய்லி தலைக்கு குளிக்கணுமா, ஆயில் யூஸ் பண்ணலாமா பிகாஸ் ட்ரை ஆகிருக்கு? யூஸ்வலி டாபிக்கல் மினாக்சிலில் நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ண உடனே ஒரு 45 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ட்ரக் வந்து உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ இல்லை வந்து ஆயில் வைக்கிறதோ வந்து தாராளமாக பண்ணலாம். ஆயில் வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இந்த மினாக்சில் ஃபார்முலேஷனே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆயிலியாக தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் ஆயில் வைக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி துவாரக பிரசாத் ஏ, அவர் கேட்டிருக்காரு. ப்ரோ, மொட்டை அடிச்சுட்டு யூஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமா? கண்டிப்பாக. பால்டாக இருக்கிறப்ப இந்த டாபிக்கல் மினாக்சிலில் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப நேராக ஸ்கின்னுக்கு தான் போக போகுது. ஹேரில் பட்டு வேஸ்ட் ஆகிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும், பட் மார்ஜினலாக தான் இருக்கும், ரொம்ப ட்ராமாட்டிக்காலாம் இருக்காது. ஸோ அடுத்த கேள்வி கார்த்திக் லக்ஷ்மணன் 8151 கேட்டிருக்காரு. மினாக்சில் 3 months யூஸ் பண்ணுறேன், பட் இப்போ ரீசெண்டாக ஹேர் ஃபால் ஆகுது, என்ன ரீசன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ மினாக்சில் யூஸ் பண்ணுறப்ப ஷார்ட் டேர்மாக ஷெட்டிங் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மினாக்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகிள்ஸை ஆனஜன் ஃபேஸ், அதாவது க்ரோத் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணும். இப்படி வந்து க்ரோத் ஃபேஸுக்கு போக போகிற ஃபாலிகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஹேர் ஷாஃப்ட்டை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து க்ரோத் ஃபேஸுக்கு போகும். இதனால் டெம்பரவரியாக பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சிலில் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ஷெட்டிங் வந்து அதிகமாகும், பட் இட்ஸ் டெம்பரவரி. கண்டினியூட் யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஸோ அடுத்த கேள்வி லவ்லி கேமர்ஸ் 532 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ப்ரோ, ரெட்டினால் அண்ட் மினாக்சில் ரெண்டும் ஒரே டைமில் யூஸ் பண்ணலாமா ஃபார் பியர்ட்? ஆக்சுவலாக மினாக்சிலோட ரெட்டினால் வந்து கம்பைன் ஆகிறப்ப இந்த மினாக்சிலோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மினாக்சில் வந்து மினாக்சில் சல்ஃபேட்டாக மாறுது, அதாவது ஆக்டிவ் ட்ரக்காக வந்து மாறுது. இதுக்கு வந்து ஒரு என்சைம் இருக்குது, ஃபாலிகுலர் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு. இந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து ரெட்டினால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா மினாக்சில் வந்து நிறைய ஆக்டிவ் மாலிகுலாக மாறும். அதனால் நமக்கு வந்து தெரப்பட்டிக் எஃபெக்ட் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ தாராளமாக ரெட்டினாலோட சேர்ந்து யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மினாக்சில் அண்ட் ரெட்டினாயிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா IYEH. I read a research chart before. It shows that after taking topical minoxidil about 100 weeks, it will lose its effect. And finally, the effect is almost same as placebo group. Is it true? Question mark. Will oral minoxidil be the same way? Question mark. Thank you. ஓகே, இவர் சொல்கிற இந்த சார்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன், இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டு அவங்களில் வந்து ஒரு குரூப் 5% மினாக்சிலில் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% மினாக்சிலில் யூஸ் பண்ணுறாங்க, மூணாவது குரூப் பார்த்தீங்க அப்படின்னா பிளெசிபோ, அதாவது ஒரு டம்மி ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் 4வது குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாத ஒரு குரூப். இந்த 4 குரூப்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 வீக்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.25 2.5 வருஷத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் இந்த டார்க்கான ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் குரூப். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ணவங்களில் ஹேர் க்ரோத் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அடுத்து இந்த ஒயிட் கலர் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% மினாக்சில் யூஸ் பண்ண குரூப்பு. இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2% மினாக்சிடில் யூஸ் பண்ணவங்களில் ஹேர் growth எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளெசிபோ குரூப்போட ரிசல்ட்ஸ். அடுத்து இந்த ஒயிட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரீட்டட் குரூப், அதாவது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காத ஒரு குரூப். ஸோ இப்போ இந்த கிராஃபில் கீழே இருந்து பார்க்குறோம் 0 வீக்ஸ், இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே எல்லாத்தோட பேஸ்லைன் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5% அண்ட் 2% மினாக்சிடில் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டம்மி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற குரூப்ல இருந்தும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காத குரூப்ல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அதிகமாகவே இருக்கு. பட் ஒரு 96 வீக்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் growth வந்து அப்ரப்டா ஸ்டாப் ஆகிட்டு லாஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 வீக்ஸ்ல பிளெசிபோ குரூப்புக்கும் இந்த மினாக்சில் யூஸ் பண்ண குரூப்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாத அளவுக்கு வந்து சேம் ஆயிடுது. இது உண்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸா உண்மைதான். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிகாஸ் த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ். இந்த ஸ்டடியோட ஃபுல் பேப்பரை வந்து நான் படிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. 96 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் இந்த 5% மினாக்சில் யூஸ் பண்ண குரூப்புக்கும் 2% மினாக்சில் யூஸ் பண்ண குரூப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதை ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹேர் growth வந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிளெசிபோ குரூப்புக்கு வந்து சேம் ஆயிருக்கு. ஸோ மினாக்சில் ஸ்டாப் பண்ணாத பட்சத்தில் இந்த ப்ராப்ளம் வரப்போறதில்ல. ஸோ கண்டிப்பாக மினாக்சில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் ஹேர் லாஸில் ஒரு கேப் வந்து இருக்க தான் போகுது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோக்கு கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 229 கமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எல்லா கமெண்ட்ஸுமே ஆக்சுவலாக நான் படித்து பார்த்துட்டேன். அதில் நிறைய டவுட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவாக இருந்தது. அதில் ஃபில்டர் பண்ணி கன்சாலிடேட் பண்ணதெல்லாம் தான் இந்த டவுட்ஸ் எல்லாம். எல்லா டவுட்ஸ்க்கும் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மினாக்சிடில் அப்படிங்கிறது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரவரி பேட்ச் ஒர்க் மட்டும்தான். அதாவது ஒரு பேண்டைட் மாதிரி தான். ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியாக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் டிஹெச்டி பிளாக்கர் ஃபினாஸ்ட்ரைடு தான். அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். Thank you for watching. Naveen over and out.